இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் டே. ஏன்னா 14 வருஷத்துக்கு முன்னாடி 21 டிசம்பர் 2010 நல்லா விளையாட்டுத்தனமாக இருந்த பையன் ரொம்ப சின்சியரான பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்றான். யாருமே எதிர்பார்க்கல, எந்த கெட்ட கனவு கூட இது வந்ததில்ல. என்னன்னா 14 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, 2 பேருமே டிஃபரெண்ட் ஒப்பீனியன் சொல்ல ஆளுங்க. இந்த பையன் படிக்கவே மாட்டான், ஆனா அந்த பொண்ணு டாப்பர். இந்த பையனுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்னா அந்த பொண்ணுக்கு கிராஃப்ட் அண்ட் ஆர்ட்ஸ் பிடிக்கும். இந்த பையன் பொறுமையான ஆள்னா அந்த பொண்ணுக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் கூட தெரியாது. அந்த பையன் நெஜத்தை அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ற ஆளு, இந்த பொண்ணு கனவுல மறக்கிற ஆளு. அவருக்கு நல்லா சமைக்க தெரியும், அவங்களுக்கு நல்லா சாப்பிட தெரியும். அந்த லிஸ்ட்ல நூடுல்ஸ் தான் டாப். இதுல என்ன அழகான விஷயம்னா, அந்த பொண்ணு சொல்லி கொடுத்தா அவர் படிப்பாரு. அந்த பொண்ணும் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டாங்க. அந்த பையனா இந்த பொண்ணுக்காக ஹேண்ட்மேட் கார்ட் பண்ணாங்க. சம்டைம்ஸ் இந்த பொண்ணும் அவருக்கு பிடிச்சதுக்கு பண்ணி தருவாங்க. அவங்க லாஸ்ட் பிளேட்ல இருக்கிற நூடுல்ஸும் அவருக்கு சொந்தமானதான். இந்த அழகான காதல் பயணத்துல எத்தனையோ பேனிக் அட்டாக், ஸ்ட்ரகிள், ஃபெயிலியர், சண்டை, அழுக, கோபம், சந்தோஷம், சிரிப்பு எல்லாத்தையும் ஒன்னா பார்த்தாச்சு. எத்தனையோ வருஷம் லாங் டிஸ்டன்ஸாகவும் வாழ்ந்தாச்சு. சொல்ல போனா ஜாதியும் மதத்தையும் தாண்டி தான் இந்த கல்யாணமும் நடந்திருக்குது. நிஜமாலுமே அவங்க 2 பேரும் வளர்ந்துருக்காங்க. வயசால மட்டும் கிடையாது, எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து. என்ன நடந்தாலும் அவர் இவங்களை தான் தேடிருக்காங்க, இவங்களும் அவரை தான் தேடிருக்காங்க. இந்த மாதிரி இல்ல இதை விட பெட்டராவே உங்க லவ் ஸ்டோரி நான் நரேட் பண்ணி தரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பேஜுக்கு டிஎம் பண்ணுங்க.